ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தியானத்திற்கான 10 முத்துக்கள் என்கிற தலைப்பில் முதல் பாகத்தை பார்க்கலாம். சக்தி நிறைந்தவராகவும் தூய்மையானவராகவும் ஆகுவதற்காக இறைவனோடு ஏற்படுத்திக் கொள்ளும் தொடர்புதான் தியானம் ஆகும். அத்துடன் தியானம் என்பது உள்நோக்கு முகத்தில் செல்வதும் ஆன்மீக சுயமாகிய ஆத்மாவையும் பரமாத்மாவாகிய இறைவனையும் காட்சிப்படுத்துவதும் ஆகும். நாம் தியானத்தை கற்றுக்கொண்டு அதை தினமும் பயிற்சி செய்வதன் மூலமாக நிலையான மனமுடையவர்களாகவும் அதிகமான அன்புடையவர்களாகவும் முழுமையான அமைதி நிறைந்தவர்களாகவும் ஆகுகிறோம். நாம் இந்த செய்தியில் தியானத்தை பற்றிய 10 பல்வேறு முத்துக்களின் அழகான தொகுப்பை இங்கே பகிர்கிறோம். ஒவ்வொரு முத்தும் செழிப்பான அக அனுபவங்களை கொண்டது. மேலும் அவை நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்றது. நமது வாழ்க்கையை மதிப்பு நிறைந்ததாக ஆக்குகின்றது. நல்லவைகளையும் பலத்தையும் நமக்குள் நிறைக்கிறது. 1. அகக்கண்ணாகிய ஞானக்கண் மூலம் 1 மணி நேரத்திற்கு 1 நிமிடம் அனுபவம் செய்யுங்கள். அழகான ஜொலிக்கின்ற பிரகாசமான நட்சத்திரமாகிய ஆத்மாவை 2 புருவங்களுக்கு நடுவில் அனுபவம் செய்யுங்கள். மேலும் ஆத்மாவின் உண்மையான குணங்களாகிய அமைதி, அன்பு மற்றும் ஆனந்தம் முதலியவை வெண்மை நிற ஒளிக்கதிர்களாக ஒவ்வொருவிடம் சென்று பரவுகிறது என்பதை காட்சியாக பாருங்கள். 2. தினமும் 10 முறை தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் ஞானசூரியன் இறைவனின் குழந்தை. நான் அவருடைய ஒளிக்கதிர்களில் பயணம் செய்கிறேன். அவருடன் தொடர்பு வைக்கிறேன். அவரிடம் இருந்து சக்திகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த உலகம் முழுவதற்கும் அவருடைய ஒளியையும் சக்தியையும் பரப்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எதிர்மறையின் இருளை நீக்குகிறேன். 3. தினமும் அதிகாலையில் தூய்மையும் ஆழ்ந்த அமைதியும் நிறைந்த ஆத்மலோகத்தில் அமைதி கடலான இறைவனுடன் அமர்ந்து அவருடைய ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். ஆத்மாவின் உள்ளே இருக்கின்ற காயங்களையும் வழியையும் சுத்தம் செய்து அதை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். 4. பகலில் தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டும். நான் சுகமும் திருப்தியும் நிறைந்த ஆத்மா. நான் மேல் நோக்கி பார்க்கிறேன். இறைவனின் சுகத்தினுடைய கதிர்கள் என் மீது விழுவதை உணர்கிறேன். நான் இந்த கதிர்களில் குளிக்கிறேன். அவை எனக்குள்ளே பிறர் மீது இருக்கின்ற வெறுப்பு, பொறாமை போன்ற அசுத்தங்களை சுத்தம் செய்கின்றன. ஓம் சாந்தி.